Students, in last two modules we discussed about what is mean by open channel flow and types of flows. Then we discussed about specific energy also. In specific energy, kindly note this equation. Hc, critical hydraulic depth, is equal to 2 by 3 times the specific energy minimum specific energy, or specific energy minimum equal to 3 by 2 times, that means 1.5 times Hc. This is important one more question which may be asked in your objective questions. Okay, next we discuss about uniform flow. We know what is uniform flow. Uniform flow is nothing but ஒரு சேனல், அதாவது வாட்டர் போகுது இல்லைங்களா, அதனுடைய ஓகே பர்டிகுலர் லென்த்துக்கு ஃபார் அ கிவன் லென்த் ஆஃப் சேனல் வெலாசிட்டி, டெப்த், ஸ்லோப், கிராஸ் செக்ஷன் இதெல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் இன் யூனிஃபார்ம் ஃப்ளோவோட டெப்த், அதாவது ஒரு ஆறு ஓடுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் லைன்டு கேனால்ஸ். லைன்டு கேனால்னு என்ன அர்த்தம், நம்ம நார்மலாக ஒரு ரிவர் கிடையாதுங்க. நம்ம கெனால்னா திரும்பிங்களா, வாய்க்கால் வந்து காங்க்ரீட்டில் கட்டியிருப்பாங்க. வாய்க்கால் அந்த இதெல்லாம் வந்து காங்க்ரீட்டில் கட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் ரிவரில் அப்படி கிடையாது. டெப்த்து ஒவ்வொரு இடத்துல, ஆழம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் கேனால்ஸ், லைன்டு கேனால்ஸ், டெப்த்து வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்கும். லைக் தட் வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகேங்களா? யூனிஃபார்ம் ஃப்ளோ மீன்ஸ் flow parameters, velocity or depth or slope or cross section remains constant with respect to length. Okay, next how we can calculate discharge through open channel. அதாவது for uniform flow we having so many formulas. For example, first very most important formula is Chassis formula. Derivation of Chassis formula may be asked in your descriptive type questions. That is very important formula also, Chassis formula first. Next, Manning's formula. We can calculate discharge. Open channel flow உள்ள யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு டிஸ்சார்ஜை நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து செசிஸ் ஃபார்முலா, இன்னொன்று வந்து மேனிங்ஸ் ஃபார்முலா. இதில் இந்த செசிஸ் கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பேசின்ஸ் ஃபார்முலாவும் கட்டர்ஸ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் சி செசிஸ் ஃபார்முலா. ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் see this diagram. If you see this diagram, you can see ஒரு வாட்டர் இன்க்ளைண்டாக இருக்குது, இன்க்ளைண்டாக பெட் இருக்குது. யூ நோ வாட் இஸ் பெட்டுங்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே கிராஸ்ட் லைனாக ரயில்வே ட்ராக் லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் கால்டு பெட். அது பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன் ஐங்கிற ஸ்லோப், பெட் ஸ்லோப், அதனுடைய ஸ்லோப், அந்த பெட்டோட ஸ்லோப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐ. அந்த ஸ்மால் ஐ ஒரு வேளை இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்மால் ஐ ஒரு வேளை இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளோவே நடக்காது. பிகாஸ் வி நோ யூனிஃபார்ம் ஃப்ளோ ஆர் ஓப்பன் சேனல் ஃப்ளோ முழுக்க கிராவிட்டினால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ எம் சேயிங் இஸ், இஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோ மீன்ஸ் ஓப்பன் சேனல் ஃப்ளோ மஸ்ட் பி அண்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ரன் ஆகணும். அண்ட் ஃப்ளோ டியூ டு கிராவிட்டினால தான் இங்கே ஃப்ளோ வந்து நடக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அந்த பெட் ஸ்லோப் ஐ இஸ் த ரீசன் ஃபார் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகே, அந்த பெட் ஸ்லோப், அந்த பெட் ஸ்லோப் ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்காது. ஓகே, சரி, இங்கே பர்டிகுலர் லென்த் எல்லுங்கிற லென்த்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் பஸ்ஸை வந்து ரோட்டில் போகிற பஸ்ஸை வந்து சைடில் நின்று பார்க்குற மாதிரி லென்த்தை பார்ப்பீங்க. ஆனால் அந்த பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உனக்கு ஏரியா இருக்கும், அந்த ஏரியா நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ரோட்டில் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்து தான் பார்ப்பீங்க, அதனுடைய ஏரியா ஃப்ரண்ட் ஏரியா வந்து நம்மளால் பார்க்க முடியாது. லைக் தட் இது வந்து சைடு லென்த் எல். ஓகே, இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா வி நோ வாட் இஸ் வெயிட்.
வெயிட் எப்பவுமே எப்படி தான் ஆக்ட் ஆகணும், இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் டுவோர்ட்ஸ் கிராவிட்டி. ஓகே, நீ இன்க்ளைண்டாக வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, வெயிட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் கிராவிடேஷனல் டைரக்ஷன். ஸோ அந்த W அப்படிங்கிறது வெர்டிக்கல் டைரக்ஷனில் நேராக இறங்குது. ஸோ அந்த வெயிட் எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் ரிசால்விங் தட் வெயிட் இன்டூ 2 terms. 2 terms நான் ரிசால்வ் பண்ணுறேன். என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து along the bed W sin I, இன்னொன்று வந்து vertical to the bed, that is W cos I. W cos I அப்படிங்கிறது along the vertical to the bed, W sin I அப்படிங்கிறது along the bed. அந்த W sin I அப்படிங்கிற வெயிட் தான் இந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுன்னா இழுத்துட்டு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு we know what is weight. Weight is nothing but here they mentioned as density, but we can take it as unit weight. Okay, small w times area times length. We know what is weight. Weight is nothing but density times volume. We know what is density. Density is nothing but mass by volume. Here they mentioned as density, that is not density, that is unit weight. We know what is unit weight. Unit weight is nothing but weight by volume. Weight by volume. Okay, here we having two components. First, weight of water causing the flow, that is W into sin I. அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆக்ட் ஆகும்னா, we know what is friction. Because of friction only we are walking. ஃப்ரிக்ஷன்னால தான் நம்ம நடக்கிறோம். ஓகே, ஃப்ரிக்ஷன்னால தான் we are swimming. எல்லாமே நீங்கள் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டைம்ஸ் perimeter times length times velocity square. Here second term friction resistance equal to coefficient of friction times perimeter times length times velocity square. Okay, we know what is W. W is nothing but weight. Weight is nothing but density into volume. நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த லென்த் எல் இருக்கும், ஏரியாங்கிறது ஃப்ரண்ட் ஏரியா. ஐ மீன் அந்த பஸ்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா சைடில் பார்க்குற லென்த் எல், அந்த ஃப்ரண்ட் ஏரியா தான் வந்து ஏ. ஸோ ஏரியா இன்ட்டு லென்த்துங்கிறது வால்யூம். Then what is then unit weight na small w. So இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணுறேன். FPL V square is equal to WAL sin I. Next, if I solve this terms, I will get V is equal to root of unit weight times coefficient of friction, I mean friction factor, into root of area divided by perimeter times sin I. I know what is area divided by perimeter. That is very very important term in open channel flow. Area to perimeter ratio is called hydraulic radius or hydraulic mean depth. Area to perimeter ratio is called hydraulic radius or hydraulic mean depth. Unit weight by friction factor is Chassis constant. Unit weight by friction factor is, I am taking it as Chassis constant. If I consider that equation will become like this. V is equal to C into root M into sin I. எனக்கு தெரியும் for small angle sin I is equal to tan I is equal to I. For example, sin 0 0, sin 0 is equal to 0, but cos 0 1. Okay, so cos theta equal to theta நம்ம சொல்ல முடியாது ஸ்மால் ஆங்கிளில், பட் sin theta equal to theta சொல்லலாம், ஏன்னா sin 0 equal to 0. ஓகே, ஸோ sin thetaவையும் if theta is 0, sin theta sin 0 also is 0. அதனால தான் வந்து for smaller values sin I is equal to I is equal to tan I. So I will get a final equation as V is equal to C into root Mi. This is Chassis equation. In this Chassis equation, what other things are involved அப்படின்னு கேட்டால், V is nothing but velocity. Velocity is equal to C. C means Chassis constant. Root of Mi. M is nothing but hydraulic radius or hydraulic mean depth. What is mean by hydraulic radius னு கேட்டிங்கன்னா, small m என்னன்னா area divided by wetted perimeter. Area divided by wetted perimeter. I know what is I. I is nothing but bed slope. I is nothing but bed slope. This is called Chassis formula. V is equal to C into root Mi. Next, we will see dimension for Chassis constant. Dimension அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க.
எனக்கு ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டின்னு என்னென்னு சொல்லலாம், லென்த் பை டைம், மீன் டிஸ்டன்ஸ் பை டைம். அதோட டைமென்ஷன் என்ன, L/T. ஓகே, I know what is m. M is hydraulic mean depth, that is area divided by perimeter. ஏரியாவோட டைமென்ஷன் என்னன்னா L ஸ்கொயர், மீன் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லென்த் டைமென்ஷன் ஸ்கொயர். பெரிமீட்டரை வந்து என்னென்னு சொல்லுவோம், சுற்றளவுன்னு தமிழில் சொல்லுவோம். பெரிமீட்டரோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டால் மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டால் 2πr அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளோட ஹிப் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் சம் இன்ச்சஸ் ஆர் சம் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே பெரிமீட்டர்ஸ். ஸோ அதனுடைய யூனிட் வந்து எல். ஐங்கிறது ஸ்லோப். we know what is slope. ஸ்லோப்புக்கு யூனிட் கிடையாது. ஓகே, ஸ்லோப்புக்கு வந்து எந்த விதமான யூனிட்டு கிடையாது. டிகிரின்னு சொல்லலாம், டிகிரி இஸ் நாட் எ யூனிட். யூனிட்னா மீட்டர், ஐ மீன் லென்த் ஆர் டைம் ஆர் மாஸ், இந்த மூணில் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் யூனிட் இருக்கும். ஸோ ஐக்கு தேர் இஸ் நோ யூனிட். ஸோ இஃப் ஐ சால்வ் L/T divided by root of L square by L, இந்த கீழே இருக்கிற L ஸ்கொயரில் கேன்சல் ஆனால் L கிடைக்கும். ஸோ ஐ வில் கெட் root of T by L, so root of L/T, that is nothing but L power of T power minus 1. This is dimension for chassis constant. This is also one of the important 1 mark which may be asked for your final exam. Okay, kindly note it. Next, Manning's formula. Manning's formula kum chassis formula enna relationships na, chassis constant C is equal to 1/n. N is nothing but Manning's coefficient times m. We know what is m. M is nothing but hydraulic radius times 1/6 power 1/6. 1/n into m power 1/6. This is nothing but relation between chassis constant and Manning's constant. Here Manning's coefficient is capital N. Here C is for chassis constant. Like that C is calculated using Basin's formula. Basin's formula. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா C is equal to 157.6 divided by 1.81 plus Basin constants divided by root of hydraulic radius. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் செசிஸ் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது கண்டுபிடிக்கலாம். எய்தர் ஐ கேன் கால்குலேட் யூஸிங் மேனிங்ஸ் ஃபார்முலா ஆல்சோ. ஸோ செசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடும், யூனிஃபார்ம் ஃப்ளோவில் ப்ராப்ளம்லாம் போடுவோம். அந்த செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எய்தர் நம்ம மேனிங்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தான்னா மேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அதே பேசின் கோஎஃபிஷியன்ட் கொடுத்தானா பேசின் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அதே கட்டர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இங்கே கட்டர் ஃபார்முலா ஒரு வேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கட்டர் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டா நம்ம செசிஸ் கான்ஸ்டன்ட்டை கொண்டு போய் செசிஸ் ஃபார்முலாவில் போட்டோன்னா வில் கெட் அ வெலாசிட்டி everything. Okay, here cutter's formula 23 plus 0.00155 plus 1/n. N is nothing but cutter's coefficient divided by 1 plus 23 plus 0.00155 divided by I into cutter coefficient time divided by root m. Here m is hydraulic radius or hydraulic mean depth. Okay, so far we discussed about what is chassis formula. Chassis formula is velocity is equal to chassis constant times root of mi. M is nothing but hydraulic mean depth, and I is nothing but bed slope. For calculating chassis coefficient, if chassis constant is given directly, then we can use that. If they didn't give chassis constant, instead of chassis constant, if they give Manning's coefficient, we can calculate chassis constant using this relationship. If they given Basin's constant, we can calculate C using this Basin formula. If they given a cutter's coefficient, we can calculate using this cutter's formula. Okay, for example here, find the velocity of flow and rate of flow of water through a rectangle channel of 6 meter wide and 3 meter deep. So rectangle channel கொடுத்துட்டான், 6 மீட்டர் வந்து வைட், 3 மீட்டர் வந்து டீப். ஸோ ஏரியா நான் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். 6 into 3 when it is running full. The channel is having bed slope கொடுத்தேன். I small I is equal to 1 divided by 2000. Chassis constant C வந்து 55 கொடுத்துட்டேன். Then I know what is formula for velocity. V is equal to C into root mi. Here C given, I bed slope given, m is not given. We know what is m.
m is nothing but என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா hydraulic mean depth, that is nothing but ஏரியாக்கும் பெரிமீட்டருக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ. நாட் சிம்பிளி பெரிமீட்டர், வெட்டட் பெரிமீட்டர். வெட்டட் பெரிமீட்டர்னா என்ன சொல்கிறது, வாட்டரும் அந்த சேனலும் எங்கெங்கெல்லாம் ஒட்டுதோ அந்த பெரிமீட்டர். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பிரெத் கீழே ஃபுல் பிரெத்து ஒட்டியிருக்கும், ரெண்டு சைடு டெப்த்து வந்து ஒட்டியிருக்கும். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ப்ளஸ் 2 times the depth போட்டினா you will get a perimeter. If I know what is area, what is perimeter, then I can calculate hydraulic mean depth. After calculating hydraulic mean depth, if I substitute, then I will get a velocity. V is equal to C into root m. In V, if I substitute every values in V is equal to C root m formula, then I will get a velocity. If I discharge is asked, discharge or rate of flow, I know what is discharge relationship between discharge and velocity. Discharge is equal to area times the velocity. Here I can calculate discharge also. I know what is unit for velocity, meter per second. For discharge, meter cube per second. Okay, like that. Is another problem. Find the bed slope of trapezoidal channel of bed with 6 meter, depth of water flow is 3 meter, and side slope of 3 horizontal, 4 vertical. That means it's a very important concept, trapezoidal channels, because trapezoidal channels are mostly used for open channel flow in as lined canals. We will discuss most economical sections in next session. In that session also it will be helpful if you understand this problem clearly. Here side slope கொடுத்துருக்காங்க, 3 horizontal 4 vertical. தென் டிஸ்சார்ஜ் வந்து கொடுத்துருக்கேன். தென் செசிஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் பெட் ஸ்லோப் கேட்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போன ப்ராப்ளம் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். போன ப்ராப்ளமில் எல்லாம் கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் கேட்டாங்க, இந்த டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் போய் பெட் ஸ்லோப் கேட்குறாங்க. கீழே பெட் வித் கொடுத்துருக்கேன் 6 மீட்டர், டெப்த் வந்து கொடுத்துருக்கேன், சைடில் வந்து சைட் ஸ்லோப் கொடுத்துருக்கேன் 3 horizontal 4 vertical. ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ட்ரையாங்கிள். விச் ட்ரையாங்கிள் மீன்ஸ் if you see this triangle BEC, இந்த BECயில் CE ஓட வேல்யூ தான் 3 மீட்டர், CE ஓட வேல்யூ தான் 3 மீட்டர். தென் BE ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஹியர் இஃப் ஐ எம் யூஸிங் சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல், CE divided by BE is equal to 4/3. CE also a vertical dimension, that 4 also a vertical dimension. BE is a horizontal dimension, 3 is a horizontal dimension. So CE divided by 4 is equal to 3 divided by BE. Similar triangle principle use பண்ணுறேன். இதில் எனக்கு CE ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 3 மீட்டர். If I substitute, then I will get a BE. BE is equal to 3 times the 3/4. Okay, so if I calculate BE, then எனக்கு பெரிமீட்டர் வேணும். What is area வேணும். Here I can split this trapezium into either one rectangle with two triangle A Dக்கு ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக நேராக இருக்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். தென் லைக் தட் BC அப்படியே பிக்கு மேலே டைரெக்டாக வெர்டிக்கலாக போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அந்த ட்ரையாங்கிள். தென் ஒரு ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் கிடைக்கும். இல்லை எதர் ஐ எம் டேக்கிங் டெஸ்ட் ட்ரெபிசியம்னே வச்சுக்கலாம். இல்லை ஓகே, பெரிமீட்டர் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னா AD ப்ளஸ் AB plus BC. So if I am asking for perimeter, AD plus AB plus BC, அதுதான் வந்து வெட்டட் பெரிமீட்டர். இந்த மூணு லென்த்தையும் கூட்டணும். How I can calculate BC or AD? Very simple. எனக்கு BE என்னன்னு தெரியும், CE என்னன்னு தெரியும், தென் BC என்ன அப்படின்னு கேட்டேன்னா பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். எனக்கு தெரியும் பிதாகரஸ் தியரம் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். By using that I can calculate what is BC. Like that I can calculate what is AD.
Okay, so I know what is AB value is nothing but 6 meter. So இது யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். Here I am taking perimeter is nothing but நான் உங்ககிட்ட சொன்னது தான் AD plus AB plus BC. AD plus AB plus BC. I know what is AB. AB value is 6. I know what is how to calculate BC. BC value is nothing but root of 2.25 square plus 3 square. Okay, I mean இது Pythagoras theorem யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணலாம். If I calculate, then I will get a vector perimeter as 13.5 meter. Like that, what is area? Area of trapezium. Trapezium area is nothing but bottom width plus top width divided by 2 into height. That means AB plus DC divided by 2 into height. Height is nothing but CE. That means 3 meter. If I use that formula, then I calculate area. By using that, I can calculate what is hydraulic mean depth. Hydraulic mean depth is 1.833 meter. Here, for unit for hydraulic mean depth is not mentioned. Kindly note about that. Then, if I know what is the formula for discharge equal to area times velocity. I know what is velocity. Velocity is nothing but chassis coefficient times root of mi. If I substitute every terms, then I will get I. I will get root I. For removing root, if I take both sides squares, I will get I. Okay, this is answer. Kindly just solve this problem by yourself, then you will get idea about how to solve trapezoidal section problems. Okay, next session we will discuss about most economical sections. Okay, thank you.